திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, எக்ஸாம் முடிஞ்சிச்சுல. சரி, திருப்பி அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்படியா? நீ ரெடி ஆயிட்டியா ஃபுல்லா? படிப்படி மாதிரி பொட்டுல வச்சு பப்பியும் படிக்கிற. படிப்பாளியா? அவன் நல்லா படிக்கிறா. படிப்பாளி தெரியும். ஆமா, திருப்பி ஃபுல் ஃபார்ம் வரா போலியா? ஆராதியா? ஆமா. என்னதியா, என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா கவர் பண்றோம். இங்கிலீஷ் படிக்கிறோம் இன்னைக்கு. அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் நாள் இங்கிலீஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கேன். பக்கமா படிச்சிருந்தாலும் அது காம்படிஷனா காம்போசிஷனா? அது ஓகே. நம்மலாம் அப்பலாம் 5th 6th படிக்கும் போது தான காம்படிஷன் வரும். தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி. அப்போ ஒரு டாபிக் கொடுத்துட்டு அத பத்தி ஃபுல்லா எழுதணும். நான் அத மட்டும் தான் படிப்போம். அது 8th வரும். அது படிச்சு 10 மார்க். அது படிச்சா போதும் அப்படினு. இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கே காம்படிஷன் வருது. அப்படியே பசங்க நம்ம படிக்கும் போது 8th 10th வந்தது. இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்தா அப்ப எந்த அளவுக்கு அவங்க எடுத்து வராங்க பாரு. இதுக்கு பாக்கணும். ஃபியூச்சர்ல அப்ப எப்படி இருப்பாங்க பாருங்க. ஆமா, அது வேணா கரெக்ட் தான். நல்லதுதான். இல்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா 2 to 3 பேஜஸ் கிட்ட வரும் காம்போசிஷன் எழுதணும்னா. நம்ம எல்லாமே டாபிக் இருக்கும் தெரியுமா? தமிழ்ல எப்படி முன்னுரை, முடிவுரை, பொருளுரை அந்த மாதிரி வரும்ல. அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் சம்மரி அந்த மாதிரி காம்போசிஷன் அந்த மாதிரி வரும். முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. அதுல உங்களுக்கு பிடிச்சது எது? எந்த உரை? பொருளுரையா? உனக்கு பிடிக்கும். முன்னுரையா? சாரி, முடிவுரை. எனக்கும் முடிவுரை பிடிக்கும். ஏன் சொல்ல? முடிவுரையிலதான் எழுதி இப்படிக்கின்னு போட்டு வச்சு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. அதனால கரெக்ட் பட்டு அதனாலதான் அது ஒண்ணு. பிளஸ் இங்கிலீஷ்ல எனக்கு இங்கிலீஷ் காம்போசிஷன் ரொம்ப பிடிக்கும். உனக்கு எல்லாம் பிடிக்கும் மாட்டேன். முன்னுரை, பொருளுரை, முடிவுரை எல்லாமே பிடிக்கும் உனக்கு. ஆமா. சரி, இங்கிலீஷ்ல காம்போசிஷனா காம்போசிஷனா? காம்போசிஷன். சரி, என்ன பட்ட காம்போசிஷன் உனக்கு? கவ்வா? சரி, என்ன கவு பத்தி சொல்லு பார்க்கலாம். காம்போசிஷன் என்னது? The cow is a domestic and common animal. It has 4 legs, 2 arms, a big stomach, and a tail. The cow gives us milk, which is good for health. We get curd, butter, and ghee from milk. பத்தியா? இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் தான். இன்னும் இருக்கு. ஒரு பேரா தான் சொன்னான். அப்படியே கவு பத்தி ஃபுல்லா எழுதணும். அவ அதுதான் படிச்சிட்டு இருந்தோம். வெரி குட் தியா, சூப்பர் தியா. மம்மி சொல்லி தராங்க இல்லையா, நீ நல்லா படிக்கிற. நான் சொல்லி தரனால அவ படிக்கிறா. அப்படியா? ஆமா. சரி, வாட்டர் டாக் கேர்ட்ஸ் அவர். ஓகே, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க என்ன படிக்கிறோம்னா சோஷியல் படிச்சிட்டு இருக்கோம். சோஷியல்ல படிக்கிறது என்ன இருக்குது? சோஷியல்ல என்ன இருக்கா? என்ன டாபிக் திரும்ப படிக்கிறோம்? அனிமல்ஸ் பத்தி படிக்கிறோம். அனிமல்ஸா? அனிமல்ஸ் பத்தி படிக்க என்ன இருக்குது? அனிமல்ஸ் பத்தி படிக்க டால் அனிமல் அத மாதிரிலாம் படிப்பீங்களா? அனிமல்ஸ் பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவளுக்கு தெரியணும்ல. ஓகே ஓகே ஓகே. அதனால சொல்லி தந்துட்டு இருக்கேன். அனிமல்ஸ் டாபிக் பத்தி நிறைய இருக்கு. அனிமல்ஸ் தெரிஞ்சுக்க. உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏதோ ஒருளுக்கு தெரியும். சரி, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், சொல்லு பார்க்கலாம். Horse lives in a dash. Horse lives in a dash. Forest. சூப்பர். இதுல வேற அனிமல் வந்து ஈஸி டாபிக்னு நீ சொல்ற. ஆமா, ஃபாரஸ்ட் தான இதெல்லாம். ஃபாரஸ்ட் இல்ல, அது உனக்கு எனக்கு ஃபாரஸ்ட்ல ரொம்ப வசமா ஃபாரஸ்ட் அனிமல்னாலே எங்க இருக்கு? ஃபாரஸ்ட். இது தியாவு கேக்கலாம். அரே நீ சொல்லு செல்லம். வீட்ல இருக்கு. क्वेश्चन கேக்குறதுக்குள்ள சொல்றா பஸ். ஏடியா, அனிமல்ஸ் எங்க இருக்குன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கு, எனக்கு வீட்ல இருக்கு. அத நீயே சொல்லிக்கிற. கரெக்ட் தான். இப்ப வந்து அது ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா? டேஷ் இஸ் a flightless bird. என்ன சொல்லுங்க? flightless bird. என்னது? என்ன சொல்லு. அத சொன்னியே, ஈஸியான டாபிக். அனிமல் பத்தி என்ன படிக்க போறீங்க கேட்டல, சொல்லு. க்ரோவா? அரே நீ சொல்லு செல்லம். பெங்குயின். ஓகேவா? இதுல வேற நம்ம படிக்கும்போது என்ன அது? வாயில வந்து அமைதியா இருக்கு. ஏன் நீயே படிக்கல? நான் படிச்சேன். நம்ம படிக்கும் போதே ஆர்ஸ் வந்து எங்க
ஃபாரஸ்ட்ல இல்ல, அது உனக்காக சொன்னேன். உனக்கு ஃபாரஸ்ட் தான் எப்பவுமே ஸ்டேபிள் தான். நாங்கெல்லாம் படிக்கும்போது ஓ. நீங்க அந்த காலத்து ஆளுங்க, 1947. நாங்கெல்லாம் இந்த காலத்து ஆளுங்க. Say, Daddy. அவருக்கு That animal in my own. ஈஸி. மம்மி டாடி சொன்ன தெரியாதா? டொமஸ்டிக்கா? சரி 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 ஓகே. சரி பாய் படிங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண. சரி பாய் இருக்கட்டும். சைடுல தான் சத்தம் கேக்குது. என்ன இது? ஸ்நாக்ஸ். நான் எனர்ஜி ஏத்திக்கிறேன் சொல்லி தரதுக்கு. நீ எனர்ஜி ஏத்தி குடுக்குறேன் இந்த சொல்லு சார். ஓஹோ. இவனுக்கு குடுக்குறேன். நான் எனர்ஜி ஏத்துறேன். ஏன்னா இவ படிக்கணும்ல. எனக்கு எனர்ஜி ஏத்திக்கிறியா? சரி ஓகே. ஒரு பாக்கெட் இது காலி பண்ணிருக்க. நல்ல எனர்ஜி ஏத்துற போல. இவ்வளவுதான் இருக்கும். சரி ஓகே பை. இது போதும் சொல்லலாம். சரி படிக்கலாம். சாப்பிட்டு இந்த டைம்ல. சரி ஓகே. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிங்க. பை.